ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த முட்டை பணியாரத்தை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லைனா நைட் டின்னருக்கு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முட்டை பணியாரத்தை நீங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா புரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 1 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறதால முட்டை பணியாரத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்காம இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த முட்டையை ஒரு பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1/3 கப் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பணியாரத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையும் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட முட்டை பணியாரத்துக்கு தேவையான மாவு தயாராகிடுச்சு. இப்போது பணியாரம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. கல்லை சூடானதும் எல்லா குழியிலையும் 1 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மாவை எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். மாவை எல்லா குழியிலையும் ஊற்றினதுக்கப்புறமா நான் மேலேயும் 1 சொட்டு அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். முட்டை பணியாரம் நல்லா வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம். 2 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பணியாரம் ஒரு பக்கம் நல்லா வெந்து நல்லா எழும்பி வந்திருக்கு. இதை நம்ம இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நம்ம வேக வைக்கலாம். எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டுக்கிறேன். திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நம்மளோட சுவையான முட்டை பணியாரம் தயாராகிடும். இப்போ இந்த முட்டை பணியாரத்தை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு பரிமாற வேண்டியதுதான். இந்த முட்டை பணியாரத்தை நீங்கள் தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி இல்லைன்னா கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முட்டை பணியாரம் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.